ஒரு நொடி, ஒரே நொடி போதும் ஒரு மனிதனின் இதயத்தை காதலால் நிரப்ப. ஆரியனும் மைராவும் அந்த நொடியை சந்தித்த பிறகு அவர்களுக்கு இடையில் இருந்த தூரம் காதலாக மாற ஆரம்பித்தது. ஆனால் எல்லா காதலுக்கும் ஒரு சோதனை இருக்கும். அது எப்போது வரும், எதிலிருந்து வரும்? அப்படி அவர்களையும் அறியாமல் வந்த ஒரு சோதனை அந்த இருவரின் வாழ்க்கையே புரட்டி போட்டது. மயூராவும் ஆரியனும் மனசை திறக்க ஆரம்பித்த அந்த மாலை வேளை மழை நின்றது. ஆனால் அவர்கள் மனதுக்குள் காதல் மலை கடைசி வரை பொழிந்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை மயூரா ஓவிய கூடத்துக்கு வரவில்லை. ஆரியன் அவளுக்காக காத்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நிமிடமும் அவளின் முகத்தை நினைத்து அவன் வரைந்த ஓவியத்தை பார்த்தான். சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு மெசேஜ் அனுப்பினாள். ஆரியன், நான் இன்று அங்கே வர முடியாது. இங்கே சில பிரச்சனைகள். அந்த ஒரு வரி அவன் இதயத்தில் ஒரு சிறிய குளிரை ஏற்படுத்தியது. மயூரா என்ன சொல்றா? என்ன நடந்தது? ஏன் அவள் குரலில் மகிழ்ச்சி இல்லை? அன்று மாலை நேரம் மயூரா அவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினாள். அதை கேட்ட உடனே ஆரியனின் முகத்தில் கலக்கம் ஏற்பட்டது. அதற்கு காரணம், ஆரியன், நான் வெளியூர் போகிறேன் சில நாட்கள். அந்த வார்த்தையோடு அவளது குரல் நடுங்கி நின்றது. அது ஒரு பயம் அல்ல, ஒரு வலி. ஆரியன் எழுந்து நின்றான். அவளிடம் கேட்க வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஆனால் அதே நேரம் மயூராவின் அடுத்த மெசேஜ் வந்தது. நான் சொல்றது உனக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் இது என் வாழ்க்கையிலே முதன்முறையாக நானே என்னை தேடிக்கொண்டிருக்கும் நாள். அந்த வரிகளை கேட்ட உடனே ஆரியனின் இதய துடிப்பு மாறியது. மயூரா ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கப் போகிறாளோ? அது அவர்களின் காதலை பிரிக்குமா, அல்லது இன்னொரு உண்மையை வெளிச்சம் போடுமா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.